அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அந்த விக்ரம் பேச்ச கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. சூர்யா. அம்மா, என்னம்மா சொல்லுங்கம்மா. அம்மா, ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கம்மா. தப்பு பண்ண எனக்கு தண்டனை கொடுக்காம நீங்க எதுக்காகமா உங்களை தண்டிச்சுக்கிட்டீங்க? என்ன பெத்த அம்மா என் சின்ன வயசுல விட்டுட்டு போனப்ப கூட என் மனசுல வேதனையோ வலியோ தெரியலம்மா. ஆனா இந்த வயசுல நீங்க என்னை விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு நினைக்கும் போது என் உலகமே இருண்டு போச்சுமா. இனிமேல் அந்த கடவுளை நேர்ல வந்து சொன்னா கூட நான் நம்ப மாட்டேமா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. சார், பேஷண்ட் மயக்கம் போட்டாங்க சார். இங்கெல்லாம் இப்படி பேசக்கூடாது சார். ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில போங்க சார். மா, I love you, ma. I love you. மேடம் போயிட்டாரு. அப்பாடா, வாழ்க்கையில இன்னொரு முறை நான் பிறந்து வந்திருக்கேன். இதுக்கப்புறம் தான் என் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இது வரைக்கும் போனது ட்ரெய்லர் தான். இனிமேதான் மெயின் படமே. இன்ஸ்பெக்டர் என் கடைக்கு வந்தாரு. ஒரு செல்போன்ல இருந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டி அதுல இருந்த வாய்ஸை மியூட் பண்ணிட்டு அதே மாதிரி வாய்ஸ்ல இவர் சொன்ன மாதிரி கண்டென்ட்டை சேர்க்க சொன்னாரு. ஹஸ்பண்ட் சார் உங்களை அடிச்சதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னா மன்னிச்சிருங்கண்ணா. பரவாயில்ல விடுமா. நான் சொன்னத நீ நம்புறல்ல. என்ன மாதிரி அமைதியா இருக்க? சூர்யா மாதிரி நீ என்ன சந்தேகப்படுறியா? என் மேல உனக்கு கூட நம்பிக்கை இல்லையா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலண்ணா. ஆனா கண்டிப்பா நீங்க போய் சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் சாரும் போய் சொல்ல மாட்டாரு. உங்க மேல பழி போடணுங்கிற அவசியமும் அவருக்கு இல்லன்னா. நான் கேக்குறதுக்கு மறைக்காம உண்மையை சொல்லுங்கண்ணா. மியூசிக் பெட்டியில இருக்கிற ரகசியம் தெரிஞ்சா குற்றவாளி யாருன்னு தெரியும்னு சொன்னீங்கல்ல. ஹஸ்பண்ட் சார உண்மையிலேயே கொலை செய்ய முயற்சி பண்ணது தாரா அம்மாவா? ஆமா மாரி. சூர்யாவோட அம்மா தேவிய கொன்னது, சூர்யாவை கொலை பண்ண பாக்குறது எல்லாமே தாராதாமா. இந்த கோயிலுக்குள்ள இருக்க கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். தாராதான் குற்றவாளி, தாராதான் கொலைகாரி. ஜெகதீஷ் அங்கிள் கிட்ட பிஏவா வேலைக்கு சேர்ந்த தாரா சொத்துக்கு ஆசைப்பட்டு அங்கிளை மயக்கி வலையில போட்டுக்கிட்டாங்க. சூர்யாவோட அம்மாவுக்கு தாராவோட உண்மையான முகம் தெரிஞ்சு அவங்கள கண்டிச்சிருக்காங்க, ஏன் அடிச்சிருக்காங்க. அதனால கோவப்பட்ட தாரா தேவி அம்மாவை கொலை பண்ண திட்டம் போட்டு உதவிக்கு சங்கரபாண்டியும் சேர்த்துக்கிட்டு தேவி அம்மாவை விஷம் வச்சு கொலை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அது ஆக்சிடென்டா கிரியேட் பண்ணிட்டாங்க. சொத்துக்காக சூர்யா மேல பாசம் காட்டுற மாதிரி சூர்யாவை ஏமாத்திக்கிட்டு சூர்யாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இதையெல்லாம் நான் ஏதோ கற்பனையில சொல்லல. தேவி அம்மா வாக்கு மூலமா செல்போன்ல வீடியோல பேசி அத அந்த மியூசிக் பாக்ஸ்ல மறைச்சு வச்சிருக்காங்க.
அண்ணா ஆஸ்பத்திரியில காட்டின செல்போன்ல தாரா அம்மா நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே பேசலையேனா. நீங்க தான் மிரட்டி ஏதோ பேச வச்சீங்கன்னு சொன்னாங்க. நான் அந்த ஆளை மிரட்டி மாத்தி பேச வைக்கல மாறி. தாரா தான் மிரட்டியோ பணத்தை கொடுத்தோ இப்படி பேச வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சு நான் தப்பு பண்ணலன்னு சூர்யாக்கு நிரூபிச்சு காட்டுறேன். ஹஸ்பண்ட் சார் தாரா அம்மா மேல உயிரையே வச்சிருக்காரு. தாரா அம்மாவை பத்தி அவர்கிட்ட தப்பா சொன்னா அது உண்மையா பொய்யான்னு யோசிக்கிற மனநிலையில கூட அவர் இல்ல. அந்த அளவுக்கு தாரா அம்மா மேல அவர் அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்காரு. நீ சொல்றது கரெக்ட் தான் மாறி. தாரா மேல சூர்யாக்கு இருக்கிறது உண்மையான பாசம். ஆனா அம்மா, ஆ? யாரம்மா தேடுறீங்க? ஒண்ணு இல்ல சூர்யா, மாறி இங்க காணோம். கோவிலுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேம்மா. கோயிலுக்கெல்லாம் போயிருக்க மாட்டா சூர்யா. அவளுக்கு நான் வீட்டுக்கு நல்லபடியா திரும்ப வர்றது சுத்தமா பிடிக்கல. அதான் நான் வர நேரமா பார்த்து வெளியில போயிருக்கா. தாரா, மாறி ஒண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. தனக்கு கெடுதல் பண்றவங்களுக்கு கூட நல்லதே நினைக்கிற பொண்ணு. அப்படி சொல்லுங்க அத்தை. மாறி கோயிலுக்கு தான் போயிருக்கா. என்கிட்ட அவ சொல்லிட்டு தான் போனா அத்தை. வேலிக்கு ஓனாஞ்சாச்சியா? அது நீங்க சொல்றது சாத்தா வேதம் ஓதுற மாதிரி இருக்கு. அத இன்னொரு சாத்தான் சொல்லக்கூடாது. இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. இருங்க நானே வச்சு விடுறேன். நீங்க பண்ண அயோக்கியத்தனத்தை எல்லாம் கூடிய சீக்கிரம் என் புருஷனுக்கு நான் காட்டல. நான் மாறியில. என்ன பாசம், என்ன பாசம். மாரிக்கு சிஸ்டர் மேல ரொம்ப உசுரு. பாத்தீங்களாமா, மாரிக்கு எப்பவுமே உங்க மேல ஒரு தனி பாசம் இருக்கு. சொல்ல போனா என்னை விட மாரிக்குதான் உங்க மேல பாசம் அதிகம். மாரி, நீ என்ன எப்படி பாத்துக்கிறியோ அதே மாதிரி அம்மாவை பாத்துக்கிறது உன்னோட கடமை. என்ன ஹஸ்பண்ட் சார் இப்படி சொல்லிட்டீங்க? இவங்க எனக்கு அத்தை மட்டும் இல்ல, அம்மா மாதிரி. என்ன மாறி இன்னைக்கு நிறைய பிட்ட போட்டுட்டு இருக்கா? என்ன மேட்டர்னு தெரியலையே. அதனாலதான் ஹஸ்பண்ட் சார் காலையில நேரமா எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சு கோயிலுக்கு போய் அவங்க பேர்ல அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அத்தை, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நீங்க ஆசைப்பட்டதை சமைச்சு கொடுத்து உங்க ஆரோக்கியத்துக்கு எந்த குறையும் வராம பாத்துக்க வேண்டியது எனக்கு கிடைச்ச பாக்கியம். அடடா, ஜாஸ்மின், அத்தை தான் வந்துட்டாங்கல்ல. இனிமே கல்யாண வேலைய வேகமா பாரு. நீ என்ன சொல்ற மாதிரி? யாருக்கு கல்யாணம்? உனக்கும் ஹஸ்பண்ட் சாருக்கும் தான். சீக்கிரமே கல்யாணம் பண்ற வேலைய பாரு. நான் எப்பவும் குறுக்க வர மாட்டேன். என்ன ஹஸ்பண்ட் சார், உங்களுக்கு காபி வேணுமா? ஆமா மாரி, எனக்கும் குடிக்கணும் போலதான் இருக்கு. சரி, நீங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. நான் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி, நான் ரூமுக்கு போறேமா. பாத்து போங்க ஹஸ்பண்ட் சார். அம்மா, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. என்ன சிஸ்டர் இது? உட்காருங்க. சரிங்க சாமி, உட்கார அழகு தேவதை. ஐயோ அப்பா. எந்த சக்தியை கட்டுப்படுத்தணும்,
நீங்க அதோட போட்டோவை கொண்டு வந்திருக்கீங்களா? சாமி, அது பெரிய போட்டோ. அத யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வர முடியாது. அதான் நாங்க எடுத்துட்டு வரல. அதுக்கு என்ன சாமி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இருங்க, அந்த போட்டோவே இங்க வரும். ஓம் க்ரீம் ரீம் ரீம், ஓம் க்ரீம் ரீம் கும்பட். ஓம் க்ரீம் ரீம் லீம் களி. ஓம் க்ரீம் ரீம் களி. ஓம் ரீம் க்ரீம் ரீம் களி. ஓம் க்ரீம் ரீம் லீம் களி. ஓம் க்ரீம் ரீம் ஐம் களி. எலும்புச்சம்பழத்தையும் முட்டையும் எடுத்துட்டு போறதுக்கு பைய எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எடுத்துட்டு வந்து ஐயா இருக்கு. கூட ஓம் இருக்கு. என் புருஷனுக்கு நல்ல புத்தி கொடுங்க அத்தை. தெரியல, நல்லதானே இருக்கு. ஏன் விளக்கு எரிய மாட்டேங்குது? ச்சே. என்னது எரியவே மாட்டேங்குது? மாறி வந்துட்டியா? நானே உன்னை கூப்பிடலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னாச்சுக்கா? என்னன்னு தெரியல, நானும் ரொம்ப நேரமா விளக்கேத்துறேன், திரி பத்தவே மாட்டேங்குது மாறி. என்னக்கா சொல்றீங்க? திரிய நசிக்க விட்டு ஏத்த வேண்டியதானே? ஐயோ மாறி, அப்படியே நான் பண்ணி பாத்துட்டேனே. பண்ணிட்டீங்களா? எங்க தீப்பெட்டி எங்க? இந்தா. பாத்தியா பாத்தியா, ஏரியில பாத்தியா, சொன்னல.
என்ன மாறி ஹாசினி ரெண்டு பேரும் விளக்கேத்தாம என்ன பாத்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ஏதாவது சொல்லுங்க. அது ஹாசினி அக்கா விளக்கேத்த முடியல, திரி எரிய மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. நான் வாங்கி பத்த வச்ச விளக்கு எரிய மாட்டேங்குது அத்தை. ஆத்தா, நாங்க ஏதாவது தப்போ தவறோ பண்ணிருந்தா உன் பிள்ளைங்களை தண்டிச்சிடாத தாயே. தப்பு நீ பண்ணல, ஒரு பாவி தப்பு பண்ணிருக்கா. அந்த பாவி கிட்ட இருந்து தான் புருஷனை காப்பாத்த ஒரு பொண்ணு என்ன தேடி வந்திருக்கா. நம்மள சொல்றாளோ? ஏய் மாறி, என்ன தேடி வந்த மாறி, முன்னாடி வா. இங்க யாருமா மாறி? நான் தான். ஆத்தா முன்னாடி போய் நில்லுமா. ஆத்தா, என்கிட்ட ஏதோ கேட்டியே, இப்ப கேளு. உன் மனசுக்குள்ள கேட்டத இப்ப வாய் விட்டு சத்தமா கேளு. எங்க குலதெய்வம் யாருன்னு தெரியலம்மா. குலதெய்வத்தை தெரிஞ்சுக்க நீதாம்மா வழி காட்டணும். வழி காட்டணுமா? வழி காட்டுறேன். நீ அண்ணன் கிட்ட போய் கேளு. என் அண்ணன் தான் உனக்கு வழி காட்டுவாரு. அவர் உனக்கு துணையா கூட இருப்பாரு. அண்ணன் வேறயா? சரிங்கம்மா. ஆனா உங்க அண்ணன் யாருன்னு எனக்கு தெரியாதேம்மா. அவரு யாரு? எங்க இருக்காரு? கருப்பன். ஊரை காக்கிற காவல் தெய்வம் கருப்பன் தான் என் அண்ணன். போ, போய் எங்க அண்ணன் காலை புடி. அவர் உனக்கு வழி காட்டுவாரு. சரிங்கம்மா. அம்மா தாயே, மலையேறுமா. மாமா, என்ன அழகு தேவதை, மொத்த சாமியா அவ பக்கம் ஜாயின் பண்ணிடுச்சு. சாமி, என்னம்மா? ஆத்தா சொன்ன கருப்பசாமி கோயில் எங்க இருக்கு? பக்கத்துல தாம்மா இருக்கு, கொஞ்ச தூரம் தான், நடந்தே போயிடலாம். சரிங்க சரிங்க, வாங்க. இன்னைக்கு காலையில ஏத்துற விளக்கு நாளைக்கு காலையில வரைக்கும் எரியணும். சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நான் சொன்ன மாதிரி அந்த விளக்கு அணையாம பாத்துக்கிட்டு காலையில பூஜையில வச்ச கருப்புக்கு சொந்தமான பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு தலைக்கட்டு யாரோ அவங்கள கூட்டிக்கிட்டு நீ உன் புருஷன் கூட வந்து அவர் கையாலேயே கருப்புக்கு படைக்கணும். அப்படி பண்ணா கருப்பு கண்டிப்பா இறங்கி வந்து உனக்கு வழிய காட்டுவாருமா. சரிங்க ஐயா, நீங்க சொன்னபடியே செய்யறேன். நல்லதுமா. நான் வரேங்க ஐயா. முட்டை, எலுமிச்சம்பழம், இது ரெண்டையும் நான் சொன்ன மாதிரி 4 மூலையிலையும் புதைச்சிங்களா? அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டோம் சாமி. அப்புறம் என்ன, வேற என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மந்திரக்கட்டு போட்டிருக்கிற விஷயம் எப்படியோ தெரிஞ்சு போச்சுங்க ஐயா. எப்படி தெரிஞ்சது? எங்க குருஜி கண்டுபிடிச்சு சொல்லிருக்காரு ஐயா. மந்திரக்கட்டை உடைக்கிறதுக்காக கருப்புசாமி பூஜை பண்ண சொல்லிருக்காரு. எது? கருப்புசாமி பூஜையா? வாங்க மேடம், என்ன வேணும்? மண் விளக்கு வேணுமா இல்ல பானை விளக்கு எது வேணும் மேடம்? கருப்புசாமிக்கு பூஜையில வைக்கிறதுக்கு குதிரை வேணும்னா? இருக்கு மேடம் குதிரை. என்ன சைஸ்ல வேணும்? சின்னது இருக்கு, மீடியம் சைஸ் இருக்கு, பெருசு இருக்கு.
அதோ அந்த பெரிய குதிரை போதும்னா. சிங்கிள் பீஸா வேணுமா இல்ல ஜோடியா வேணுமா மேடம்? ஜோடி எவ்வளோண்ணா? ஜோடினா 3000 ரூபாய் ஆகும் மேடம். சரி இந்தாங்க. அண்ணா கொஞ்சம் ஆட்டோ வரைக்கும் வந்து வச்சு கொடுக்க முடியுமா? சரி மேடம், அதெல்லாம் வச்சிடலாம் மேடம். நீங்க ஒன்னு எடுத்துக்கங்க, நான் ஒன்னு எடுத்துட்டு வரேன். சரி இந்தாங்க மேடம், பாத்து. என்னங்கய்யா, கருப்பசாமி பூஜைன்னு சொன்ன உடனே இப்படி அலறீங்க? கருப்பசாமி வழிபாட்டை சாதாரணமா நினைக்காதீங்க. கருப்பசாமியோட சக்திங்கிறது சாதாரணமானது இல்ல. அவரோட சக்திய வேற எந்த சக்தியாலையும் கட்டுப்படுத்த முடியாது. கருப்பசாமி வழிபாட்டை எப்படியாவது தடுத்து நிறுத்திடுங்க. கருப்பசாமி வழிபாடு நல்ல விதமா நடந்து முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சரிம்மா. அண்ணா சொல்லுங்க, என்ன வேணும்? கருப்பு வேட்டியும் கருப்பு சட்டை துண்டு வேணும். என்ன சைஸ் வேணும்? கருப்பு சாமி பூஜைக்கு கொடுக்கறது, அதுக்கேத்த மாதிரி கொடுங்க. அப்ப பெருசாவே வாங்கிக்கோங்க, அதான் கரெக்டா இருக்கும். சரிங்க அண்ணா. இந்தாங்க. அண்ணா அப்படியே பூஜை சாமானும் கொடுத்துருங்கண்ணா. சரி. எவ்வளவு ஆச்சுண்ணா? 400 ரூபா ஆச்சுமா. இந்தாங்க. இந்தாங்க. யார் நீ? நீ எப்படி என் ரூம்குள்ள வந்த? நான் தாண்டா கருப்பு. நான் தாண்டா கருப்பு வந்திருக்க. உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இப்ப வந்திருக்க? என்ன வழிபட மாட்டேன்னு சொன்னேல்ல, அதான் என்ன வழிக்கு கொண்டு வர நானே இறங்கி வந்திருக்கேன். என்ன பண்ண போற? கோயிலுக்கு வந்து என்ன வழிபட மாட்டேன்னு சொல்லுவியா? மேடம், கொண்டாட்டி குலதெய்வத்தை கண்டுபிடிக்க என்னை கும்பிடணும்னு கூப்பிடுறா. நீ வரமாட்டேன்னு சொல்ற, அவ்வளவு பெரிய ஆளா நீ? வழிபட மாட்டேன்னு சொல்லுவியா? வா, வந்து என்ன வழிபடு. நீ பேசு. ஆரம்பிங்க. சிஸ்டர், எதுக்காக இப்ப இந்த அவசர மீட்டிங்? இதெல்லாம் விளக்கமா கேளு. ஆனா ஒரு வேலை கொடுத்தா அத ஒழுங்கா செய்யாம சொதப்பி விட்டுரு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. சூர்யாவை பூஜை செய்ய விடாம பண்ணியாச்சு. இப்போ பூஜை ரூம்ல எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்க அணைச்சிட்டா போதும்.
அப்புறம் கருப்பசாமி பூஜை நடக்காது. அவ்வளவுதானா ஆண்டி? இது என்ன பெரிய விஷயமா? நான் இப்பவே பூஜை ரூமுக்கு போய் விளக்க அணைச்சிட்டு வந்துடுறேன். பாத்துமா, ஜாக்கிரதை. யாராவது பாத்துற போறாங்க. யார் கண்ணிலையும் படாம வேலையை முடிச்சிட்டு வா. ஓகே ஆண்டி. ஆல் தி பெஸ்ட். தாடையால அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா யாரையும் காணோம். அழகு தேவதையை பாரு, வெற்றியோட வரும். கெத்தா பேசிட்டு வந்தோம். அடி வாங்கிட்டு வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். ஜாஸ்மின், என்னாச்சு? விளக்க அணைச்சிட்டியா? விளக்க அணைக்கலாம் தான் போனேன். டக்குன்னு பார்த்தா மாறி வந்த மாதிரி இருந்துச்சு. அதான் பட்டுன்னு கிளம்பி வந்துட்டேன். அப்ப நீ விளக்கு அணைக்கல, அப்படித்தானே? ஆமா ஆமா. மாறி வந்தா என்ன? ஜஸ்ட் ஊதி தள்ளுற விஷயம். மாறி கேட்டா காத்துல அணைஞ்சு போய் சொல்லி சமாளிக்க வேண்டியதானே? இப்ப பாரு, நான் போய் எப்படி ஊதி அணைக்கிறேன்னு. இந்த விளக்கு மட்டும் இல்ல, அடுத்து விட்டு விளக்கையும் சேர்த்து அணைக்கிறேன் பாரு. நல்ல வேலை, என்ன யாரும் பார்க்கல. சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். சாமி என்ன மன்னிச்சிரு. என்ன சிஸ்டர் இது? இந்த சூர்யா பைய அரசியல்வாதியோட மோசமா மாறிட்டான். ஒரே நைட்ல அந்தர் பெல்ட் அடிச்சு இப்படி கட்சி மாறிட்டானே சிஸ்டர். சூர்யா கிட்ட நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் ஆண்டி. சூர்யா அப்படி மாறுறதுக்கு மாறி அப்படி என்ன மந்திரம் போட்டிருப்பான்? தேவியத்தை கூட இப்ப இந்த வீட்டுக்குள்ள வர முடியாத அளவுக்கு முட்டை எலுமிச்சை பழம்லாம் வச்சு இந்த வீட்டை சுத்தி மந்திர கட்டு கட்டிருக்கோம். அப்படி இருக்கும் போது இப்ப இந்த மாதிரி எப்படி நடந்திருக்கும் அத்தை? எனக்கு ஒண்ணுமே புரியல. போதும், நிறுத்துங்க. நடந்தத பத்தி பேசி இனி எந்த பிரயோஜனமும் இல்ல. நடக்க போறத பத்தி பேசலாம். என்னத்த சிஸ்டர் பேசுறது? அழகு தேவதைய கூட்டிக்கிட்டு நீங்க ஆஸ்பத்திரிக்கு போங்க. சூர்யா பூஜையை முடிச்சிட்டு அங்க வந்துருவான். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறதை விட நீங்க மாரியோட பூஜைக்கு கிளம்பி போங்க. இப்ப அதுதான் முக்கியம். என்ன ஆண்டி சொல்றீங்க? எங்களை எதுக்காக பூஜைக்கு போக சொல்றீங்க? அதான அத்தை, எனக்கு ஒன்னும் புரியல அத்தை. குலதெய்வத்தை கண்டுபிடிக்க நடக்கிற இந்த பூஜையில அந்த கோயில் பூசாரி அருள் வந்து சொன்னாதான் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும். அதனால பூசாரி யாருன்னு பார்த்து அவரை தூக்குங்க. எப்பவும் குறி சொல்ற பூசாரிய தூக்கிட்டு அவருக்கு பதிலா நம்மால் ஒருத்தரை பூசாரியா ஏற்பாடு பண்ணி அருள் வந்த மாதிரி குறி சொல்ல வைக்கணும். அருள் வந்த மாதிரி போலியா குறி சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அத்தை. நாம அதெல்லாம் பண்ணிரலாம். அது பண்ணா நமக்கு என்ன பிரயோஜனம் அத்தை? நாம ஏற்பாடு பண்ற ஆளு கருப்புசாமி வந்த மாதிரி சாமி அடி அந்த மாரிய சாட்டையால அடிக்கணும். இவளால குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாது, இவளுக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்ல வைக்கணும். கோவில்ல அத்தனை பேருக்கு முன்னாடியும் அசிங்கப்படணும். அதுக்கப்புறம் அவளால குலதெய்வத்தை கண்டுபிடிக்க. நீ உன் மருமக மாறி மூலமா குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு குலதெய்வ வழிபாடும் நடத்தி
உன்ன கட்டி வச்சிருக்கிற மந்திர கட்டுல இருந்து நீ தப்பிச்சு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துடலான்னு பாக்குறியா? அது நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஜென்மத்துல நடக்காது. நடக்கும். உன்னோட திட்டம்லாம் தவிடு பொடியாகும். கெட்டவங்க நினைக்கிறது சீக்கிரம் நடக்கும். ஆனா ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிக்காது. நல்லவங்களுக்கு நடக்கிறதுக்கு லேட் ஆகும். ஆனா எப்பவும் நிலைச்சு நிக்கும். அத நீ பார்க்கதான் போற தாரா. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உன்னோட ஆட்டம் முடிஞ்சு நான் என்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சு 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. இனிமேலும் நான் இருக்கிற வரைக்கும் இங்க என்னோட ராஜ்யம் தான் நடக்கணும். என்னோட ராஜ்யம் மட்டும்தான் நடக்கும். கொஞ்ச நாளா உன் மருமக மாறி மூலமா நீ நினைச்சது எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தல்ல, இனிமே அதுக்கு வாய்ப்பே இல்ல. மாறி மூலமா நீ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. வரவும் நான் விட மாட்டேன். நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் சாமி எதுக்கு இருக்கு தாரா? எனக்கு துரோகம் செஞ்சுட்டு என்ன கொலை பண்ண ரோசி கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு மாரிக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்க. நீங்க 2 பேர் நினைக்கிறதும் நடக்காது. மாரி சூர்யாவை வச்சு நல்லபடியா கருப்பு சாமி பூஜையை முடிச்சுட்டு குல தெய்வத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு குலதெய்வ பூஜையை பண்ணுவா. தேவி அம்மாவை மந்திர கட்டுல இருந்து விடுவிச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவா. அது மட்டும் இல்ல, உன் ஆட்டத்துக்கும் முடிவு கட்டுவா. உன்னை அழிக்க தெரிஞ்ச எனக்கு உன் ஆன்மாவையும் அழிக்க தெரியும். அத நான் அழிச்சு காட்டுறேன். சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். சந்தோஷமா போய் குளத்துல தாமரை முட்டை பறிச்சுட்டு போ. நான் உனக்கு துணையா கூடவே இருப்பேன். இந்த தம்பி மாறி அடிச்சு ஓட விடுவான்னு பார்த்தா நம்மள இப்படி வெளுத்து வாங்கி புலம்ப விட்டுட்டானே பாவி பையன். ஒருவேளை இவன் மாரியோட ஆளா இருப்பானோ? இதெல்லாம் மாரியோட வேலையா இருக்குமோ? ஐயோ வலிக்குதே. வீட்டுக்கு போய் மஞ்சள் பத்து தான் வைக்கணும் போல. சரி வா போலாம். மேடம் பாத்தீங்கல்ல என்னுடைய நடிப்பு எப்படி பின்னிட்டனா? என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னுடைய ஆக்டிங்க பார்த்து அசந்து போயிட்டீங்களா? ஏதாவது சொல்லுங்க மேடம். அம்மா என்னங்க இது? எதுக்காக இவங்க என்ன அரைஞ்சாங்க? அப்பா அக்கா பாவம், அவங்களே அடி வாங்கி நொந்து போயிருக்காங்க. இதுல நீங்க வேற வேதனைப்படுத்தாதீங்க. ஓகே 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 மாரி. ஆமா, கருப்பு
கருப்புசாமி உங்க 2 பேரையும் எதுக்காக அடிச்சிருப்பாரு? அப்படி என்ன இவங்க 2 பேரும் தப்பு பண்ணிருப்பாங்க? ஹாசினி, நீ கொஞ்ச நேரம் பேசாம வரியா? போ. என்ன பழம் வேணுமா? இந்தா. மாரி, பாவம் ரொம்ப பசியில இருக்கான் போல. இன்னொரு பழம் கூட. இந்தா. கிரீடம் வச்ச மகாராணி, கிரீடம் வச்ச மகாராணி, கிரீடம் வச்ச மகாராணி வராங்க, வழி விடுங்க, வராங்க, வழி விடுங்க, கிரீடம் வச்ச மகாராணி வராங்க, வழி விடுங்க. மாரி, நீ அவன் மேல பரிதாபப்பட்டு அவனுக்கு சாப்பிடுறதுக்கு பழம் கொடுத்த. ஆனா அவன் பதிலுக்கு பழத்தோல உனக்கு கிரீடமாக்கி உன் தலையிலேயே வச்சுட்டான். இப்படிதான் நீயும் பைத்தியக்காரத்தனமா எதையாவது செஞ்சிட்டு இருக்க. அக்கா ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். அந்த பெரிய பெல்ல எதுக்காக அடிக்கிறீங்க? எனிதிங் ஸ்பெஷல்? ஆமா சார், ஸ்பெஷல் தான் சார். அப்படியா? அப்படின்னு ஸ்பெஷல்? நீங்க மனசுல நினைச்சு வேண்டிக்கிட்டது நடக்குமா நடக்காதான்னு இந்த மணியை அடிச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த மணிக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. வாவ், இன்ட்ரெஸ்டிங். அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஆமாமா, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அந்த மணிக்கு கீழே ஒரு வட்டம் இருக்குல்ல, அந்த வட்டத்துக்குள்ள நின்னுகிட்டு அந்த மணிய ஒரு வாட்டி தான் அடிக்கணும். அந்த ஒரு முறை அடிச்சு விட்டுட்டா அத தொடர்ந்து 3 முறை அதுவா அடிக்கும். அது எப்படி அடிக்கும்? ஆமாமா, அடிக்கும். அது 3 முறை அதுவா அடிச்சதுன்னா நீங்க வேண்டிக்கிட்டது நடக்கும்னு அர்த்தம். 3 முறை அடிக்காம நின்னுடுச்சு, உங்க வேண்டுதல்ல ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். வர சார். மாரி, நீ உன் வேண்டுதலுக்காக அந்த பெல்ல போய் அடி. கண்டிப்பா 3 முறை மணி அடிக்கும். உன்னோட வேண்டுதல் நல்லபடியா நடக்கும். வேண்டாம் ஹஸ்பண்ட் சார், ஒருவேளை 3 தடவை அடிக்காம இருந்தா அப்புறம் மனசு கஷ்டப்படும். மாரி, உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். நீ போய் மணி அடி. ஆமா மாரி, நீ தயங்காத, போய் தைரியமா மணி அடி. போ மாரி, போய் மணி அடி. சரிங்க ஹஸ்பண்ட் சார். ஆனா முதல்ல அரச மரத்து அடியில விநாயகரை கும்பிட்டுட்டு வந்துட்டு அப்புறமா அடிக்கிறேன். வாங்க. சரி வா. போனீங்க, ஆனா என்ன ஆச்சுன்னு ஒரு தகவலும் சொல்லல. போன் பண்ணாலும் யாரும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. என்னதான் ஆச்சு? அத்தை, வாமா மாரி. மாமா, பூஜையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது மாமா. இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. நல்லதுமா.
அம்மா கருப்புசாமி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். நீயே உன் கையால வச்சு விடு மாறி. மாறி தாராத்திக்கும் பிரசாதம் கொடு. நீங்க எவ்வளவுதான் தடைகள் கொடுத்தாலும் அந்த தடையெல்லாம் உடைச்சு அந்த அம்மனோட அருளோடையும் கருப்பசாமி துணையோடையும் நான் குலதெய்வத்தை கண்டுபிடிப்பேன். நீ என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் உன்னால குலதெய்வத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். பக்தியா பூஜை பண்ணா இந்த மொட்டு தாமரையா மலரும் அம்மா. அது எப்படி? குளத்துல இருந்து பறிச்ச மொட்டு பூஜையில வச்சா மலருமா? ஐயோ அத்த, நல்ல வேலை இந்த கேள்வியை நீங்க கருப்புசாமி கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா ஜாஸ்மின் மாதிரி கருப்புசாமி உங்களையும் சாட்டையால வெள்ளுன்னு வெளுத்திருப்பாங்க. ஐயோ, என்ன சொல்ற ஹாசினி? கருப்புசாமி சாட்டையில் அடிச்சாரா? ஐயோ ஆமா பெரியமா. ஸ்ரீஜா, ஜாஸ்மின் இவங்க 2 பேரும் கருப்புசாமி கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்க. சரி மாறி, நீ மேல சொல்லு. இந்த தாமரை மொட்டு மலர்ந்ததுக்கு அப்புறம் பூஜையில இருக்கிற அணையா விளக்கு அப்புறம் அந்த பூ இது 2த்தையும் எடுத்துட்டு போய் கோயில்ல ஒப்படைச்சா குலதெய்வம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருமா மாமா? ரொம்ப சந்தோஷம் மாறி. 20 வருஷத்துக்கு முன்னால உன் அத்தை தேவி ஆரம்பிச்சத நீ வந்து முடிச்சு வைக்க போற. ஆமா மாறி, இந்த பூஜையை நீ நல்லபடியா முடிச்சு குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா குலதெய்வ வழிபாடு பண்ணணுமா? சரிங்க அத்தை. காவியாக்கா, சொல்லுங்கம்மா. அக்கா, பூஜை ரூம நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிடுறீங்களா? சாயங்காலம் பூஜை இருக்கு. அப்புறம் பூஜை முடியற வரைக்கும் வீட்ல சைவம் தான் சமைக்கணும், அசைவம் சமைக்க கூடாது. புரியுதாக்கா? சரிங்கம்மா. ஆசினி அக்கா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பூஜைக்கு கூப்பிடணும். சரி மாறி, நான் போய் எல்லாருக்கும் தகவல் சொல்லிட்டு வரேன். சரிக்கா. அக்கா, பூஜை முடியற வரைக்கும் எல்லாரும் சுத்தபத்தமா இருக்கணும். கவலைப்படாத மாறி. இந்தா மாறி. நல்ல வேலை சிஸ்டர். நாம பூஜையை கெடுக்க திட்டம் போட்டது யாருக்கு தெரியல சிஸ்டர். ஏதோ நான் ஆசைப்பட்டு அசைவம் வாங்கிட்டு வந்ததா நினைச்சிட்டாங்க. நம்பூதிரி கொடுத்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலன்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். இதுல பிளான் யாருக்கும் தெரியலன்னு சந்தோஷம் வேறையா உனக்கு? அதான் என்ன ஈஸியா மாட்டி விட்டு நீங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டீங்களே சிஸ்டர். அதுக்கப்புறம் எதுக்கு சிஸ்டர் இன்னும் டென்ஷனா இருக்கிறீங்க? பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்காம அந்த நம்பூதிரிக்கு போன போட்டு அவர் கொடுத்த அசைவம் சாப்பிடுற பிளான் சொதப்பிடுச்சு. கருப்புசாமி மாரிக்கு துணையா இருந்துகிட்டு பூஜைக்கு கெடுதல் பண்ற நம்மள அடி வெளுக்கிறாரு. வேற என்ன பண்ணலான்னு கேளு. இதோ இப்பவே கேக்குறேன் சிஸ்டர். சங்கர பாண்டி. ஹலோ சிஸ்டர், போன ஸ்பீக்கர்ல போடுறேன். நம்பூதிரி என்ன சொல்றாரு நீங்களும் கேளுங்க. சரி சரி, சீக்கிரம் போடுங்க அங்கிள். என்னாச்சு? நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா? கேக்குது ஐயா. சொல்லுங்க, எதுக்கு போன் பண்ணீங்க? நான் சொன்ன மாதிரியே அசைவத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் கொண்டாந்துட்டோம் சாமி. ஆனா அத பிரிச்சு வச்சு சாப்பிட ஆரம்பிச்சதும் அசைவ வாசத்தை மோப்பம் பிடிச்சிட்டு கருப்புசாமி நேரடியா வீட்டுக்கே வந்து எங்களை எல்லாம் வெளுத்து வாங்கிட்டாரு சாமி.
வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஒரு வழியா நாங்க மாட்டாம தப்பிச்சிட்டோம் சாமி. அடுத்து என்ன பண்ணலாம்னு அவர்கிட்ட கேளு. சாமி, கருப்பு சாமி கிட்ட மாட்டிக்காம பூஜையை நடத்த விடாம தடுக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா சாமி? ஓ, கருப்பு சாமி எதிரிக்கு துணையா இருக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும். நான் என்னோட சிஷ்யன் கிட்ட ஒரு மருந்து கொடுத்து அனுப்புறேன். அந்த மருந்த மாரிக்கு பால்ல கலந்து கொடுங்க. மருந்து கலந்து அந்த பாலை மாறி குடிச்ச உடனே அவளுக்கு காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்ததும் படுத்த படுக்கை ஆயிடுவா. அதுக்கப்புறம் அவளால பூஜையே நடத்த முடியாது. சரி சரிங்க சாமி, சீக்கிரமா எனக்கு கொடுத்து அனுப்புங்க. என்ன? உடனே கொடுத்து விடுறேன். அந்த நம்பூதிரி கொடுத்து அனுப்புற மருந்த பால்ல கலந்து எப்படியாவது மாரிய குடிக்க வச்சிடணும். வா ஸ்ரீஜா. அத்த பால் ரெடி. இன்னைக்கு சந்திர கிரகணம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். இந்த சந்திர கிரகணத்துல அந்த தாமரை மொட்டை அம்மன் சிலை முன்னால வச்சு பக்தியா பூஜை செஞ்சு வேண்டிக்க. அப்படி வேண்டிக்கிட்டா தாமரை மொட்டு பூவா மலரும். ஸ்ரீஜா, இந்த பாலை கொண்டு போய் உங்க அக்காவுக்கு கொடுத்துட்டு வா. ஐயோ அத்த, நானா? ஐயோ இல்ல அத்த, நான் கொடுக்க மாட்டேன். பால் குடிச்சிட்டு மாரிக்கு ஜுரம் வந்ததும் எல்லாருக்கும் என் மேல சந்தேகம் வந்துரும் அத்த. சிஸ்டர், ஐயோ, நான் பால் எடுத்துக்கிட்டு போனேன்னு வைங்க, மாரிக்கு டவுட் வந்துரும். மாரி குடிக்க மாட்டா சிஸ்டர். ஜாஸ்மின் கொண்டு போய் கொடுத்தா பூஜையை கெடுக்கிறதுக்கு பால்ல ஏதோ கலந்திருக்குன்னு கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிடுவா. அத்த, நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்க அத்த. இத யாரு கொண்டு போய் கொடுத்தா மாறி மறுக்காம வாங்கி குடிப்பான்னு எனக்கு தெரியும். இருங்க வர. ஹாஸ்னி, இவங்க யாரு? மாரிக்கு தெரிஞ்சவங்களா மாமா? மாரிய பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. மாரி, என்ன அப்படி பாக்குற? என்ன தெரியலையா? என்ன நல்லா பாரு.
உன் உடம்புக்கு என்ன மாறி? காலையில இருந்து மாறி பச்சை தண்ணி கூட பல்லுல படாம பூஜைக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தா. ஆனா திடீர்னு அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. பயங்கரமா காய்ச்சல் வேற அடிக்குது. டாக்டர் வந்து பார்த்துட்டு ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் பண்ண சொல்றாங்க. ஆனா மாறி வரமாட்டேன்னு நடம் பிடிச்சிட்டு இருக்கா. நீங்க மாரிக்கு தெரிஞ்சவங்கன்னு சொன்னீங்கல்ல, நாங்க யார் சொன்னாலும் மாரி ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேங்கிறா. நீங்க மாரிய கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்களேன். ஆஸ்பத்திரி எல்லாம் தேவையே இல்ல. என் கையில இருக்கிறது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனோட தீர்த்தம். இத மாரிக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், தீர்த்தம் குடுக்கறேன்னு தானே சொன்னாங்க. அதை எதுக்காக வேணான்னு சொல்றீங்க? அவங்க யாரு என்ன எதுன்னு தெரியலங்க. மாறி கடவுள் நம்பிக்கை இருக்கிற பொண்ணு. இந்த தீர்த்தம் கூட அவளுக்கு பலத்தை கொடுக்கலாம்ல. அண்ணே சூர்யா, அவங்கள தீர்த்தத்தை கொடுக்க சொல்லுங்க. நீ சொல்றது சரிதான் பார்வதி. சூர்யா, அவங்க மாரிக்கு தீர்த்தம் கொடுக்கட்டும். நீங்க தீர்த்தம் கொடுங்க. சந்தோஷம் தம்பி. ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. மாரி, நீ சொன்ன மாதிரி கோவிலுக்கு போய் தீர்த்தம் கொண்டு வந்திருக்கேன். வாயத்தர. கம்பீர வனதுர்க்கையே ஜெய வீர ஜெய துர்க்கையே காமாட்சி மீனாட்சி மகமாயியே அங்காளி செங்காளி ஆங்காரியே பூண்டாமணி விளக்கில் கனகோபம் காட்டுகிற சண்டி சமுண்டி பகவதி தாயே கருணாகவல்லியே சிவனாக செல்வியே பரமலர் நாயகி அலகணக்காரியே. ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. உனக்கு ஒண்ணும் ஆகாத மாரி. உனக்கு துணையா அம்மா நான் இருக்கேன். நிலையான வாழ்வு தரும் அம்மா, நிமலன் துணை நீ அல்லவோ. நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அம்மன் தீர்த்தம் எல்லாத்தையும் குணப்படுத்தும். இன்னும் 5 நிமிஷத்துல மாரிக்கு குணமாகி அவ நல்லபடியா பூஜை செய்வா. மாரி நினைச்சது நினைச்சபடி நடக்கும். ஓம் ரீம் காளி. ஓம் ரீம் ரீம் கரிப்பில்ல மாலையா போட்டிருக்கிறாரு. ஓம் ரீம் 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 காளி. என்னாச்சு? சூர்யா வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டாரா? சூப்பர். நீங்க சொன்ன மாதிரி சிஸ்டர் சூர்யாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறேன்? எக்காரணத்து கொண்டும் சூர்யா மறுபடியும் வீட்டுக்கு வந்து பூஜையில கலந்துக்க கூடாது அப்படின்னு ஆண்டி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. கவலையே படாதீங்க.
கண்டிப்பா சூர்யா மாரியோட பூஜையில கலந்துக்க முடியாது. சாமி என்ன பண்ண போறீங்க சாமி? எப்படி சூர்யா மாமாவை பூஜையில கலந்துக்க விடாம நிறுத்த போறீங்க? சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. சாமி. காளி என்ன சாமி இது? நன்னா கொளுத்தி விட்டாள். காளி சுவாமிஜி, அலாவுதீனோட அற்புத விளக்க தேய்ச்சாதான் பூதம் வரும்னு சொல்லுவாங்க. நீங்க புகைய போட்டே பூதத்தை கொண்டாந்துட்டேன். ஆணையிடுங்கள் ஆண்டவரே, அடிமை காத்திருக்கிறேன். நீலி, உனக்கு ஒரு முக்கியமான வேலை காத்திருக்கு. என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஆண்டவரே, செஞ்சு முடிக்க காத்துட்டு இருக்கேன். சொல்றேன். ஓம் ஸ்ரீ காளி. என்ன சுவாமிஜி இது? சூர்யா கார்ல போயிட்டு இருக்கிறது டிவில தெரியற மாதிரியே தெரியுதே. சாமி, டிவில படம் பாக்குற மாதிரியே இருக்கு.